நாளை சென்னையை அலறவிடப் போகும் எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக தரப்பினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாவது, தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செம்பபாக்கம், ராஜா கீழ்பாக்கம், கௌரிவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 5100 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படாததால் தாய்மார்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட 17 பூங்காக்கள் முறையாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றன. 15 இடங்களில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையங்கள் பராமரிப்பின்றி கிடைக்கின்றன. அதன் பணியாளர்களும் ஊதியம் வழங்கவில்லை. குடிநீர் வழங்கும் டேங்குகளும் பராமரிப்பில்லாமல் உள்ளன. அம்மா உணவகங்களுக்கு போதிய மளிகை பொருட்கள் வழங்குவது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாத இந்த தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு செம்பாக்கம் காமராஜபுரம் பஸ் நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த ஆர்ப்பாட்டம் கட்சியின் மகளிரணி தலைவி ப. வளர்மதி தலைமையிலும், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திமுகவிற்கு எதிராக நிறைய வாசகங்களும் இடம்பெறப் போகிறது. அது மட்டுமல்லாமல் திமுக அரசுக்கு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பொதுமக்கள், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, அதே போல அதிமுக தொண்டர்களும் சரி, அனைவருமே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறார். 3ஆம் தேதி சென்னையில், 5ஆம் தேதி திருச்சியில், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலுமே திமுக அரசின் சார்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நிலவிக் கொண்டிருக்கிறது, அதே போல அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் எது நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அனைத்து விவரங்களுமே தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையிலும், தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலும் அதிமுக தற்போது கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஒவ்வொரு பகுதி வாரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சென்னை தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து 3ஆம் தேதி மாலை 4 மணி வாக்கில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த என்ன நிகழ்வுகள் நிகழப் போகிறது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னென்ன விதமான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.